Hi guys, this is Niru. இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா செய்து காட்ட போறேன். இது ஒரு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது நீங்க நினைச்ச உடனே உங்களோட வீட்டில் செய்யலாம். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்களோட வீட்டில் இருக்கு. இதுக்கு நான் இந்த சைஸ்ல இருக்கிற 4 ஆனியன் எடுத்திருக்கிறேன். அதோட ஹேண்ட்ஃபுல் ஆஃப் coriander, 3 green chili and கொஞ்சமா கரி லீஃப் எடுத்திருக்கேன். அதோட நான் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், கடலைமா, அரிசிமா, உப்பு உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. கரம் மசாலா அண்ட் ரெட் சில்லி பவுடரும் யூஸ் பண்றேன். நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் நான் இப்போ பேனில் ஆயிலை ஹீட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த ஆனியன்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுறேன். அதோட நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தா பிறகு நான் கையால் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் அது மாவோட கோட் பண்ணி நல்லா வரும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவுக்குள்ள தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். தண்ணி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஒரேடியாக ஊற்றினா தண்ணி கூடிடும். பிகாஸ் ஆனியனில் இருந்தும் தண்ணி வரும். பக்கோடாக்கு தண்ணி கூடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கூடிட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் கடலை மாவும் அரிசி மாவையும் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ எங்களோட பக்கோடா மா ரெடியாக இருக்குது. நாங்கள் ஆயிலும் எங்களுக்கு ரெடியாக இருக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே போட போகிறோம். ஹார்ட்டாக ஒன்றும் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். கிள்ளி எடுத்து அப்படியே நீங்கள் ஆயிலுக்குள்ளே போடும். கொஞ்ச நேரத்தால் ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகும். நீங்கள் மற்ற சைடுக்கு அதை திருப்பி விடுங்க. 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் உங்களோட பக்கோடா ரெடி. நீங்கள் இறக்கிடலாம். மேக் ஷூர் பண்ணுங்க உங்களோட குக்கர் ஹை ஹீட்ல இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்ல தான் இருக்கணும். ஹை ஹீட்ல இருந்தா போத் சைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள குக் ஆகி இருக்காது. மீடியம் ஹீட்ல இருந்தா தான் உங்களுக்கு கிறிஸ்பியான டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கேட்கணுமெண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஈவினிங்ல சாப்பிடக்கூடிய அருமையான ஆனியன் பக்கோடா எங்களுக்கு இப்போ ரெடியா இருக்குது. நாங்க இதை கச்சப்போட அல்லது ஹாட் சாஸோட சாப்பிடலாம். Thank you so much for watching my video. See you next week for a new recipe.